வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் நாகவேணி. இந்த வார வீடியோவில் யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிட்டியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த சிட்டி எங்கே இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வாரங்களில் நம்ம பார்த்த ஆஸ்லோ, நார்வே அதுக்கு பக்கத்து கண்ட்ரியில் தான் இருக்குது. அது என்ன கண்ட்ரின்னா டென்மார்க். ஆமாங்க, இந்த வார வீடியோவில் நம்ம டென்மார்க்குடைய கேபிட்டலான கோப்பன்ஹேகனை தான் விசிட் பண்ண போகிறோம். இந்த கோப்பன்ஹேகன் தான் டென்மார்க்கில் இருக்கிற லார்ஜஸ்ட் ஐலாண்டும் கூட. நான் கோப்பன்ஹேகனை நவம்பர் 2024 விசிட் பண்ணியிருந்தேன். கோப்பன்ஹேகனுக்கு போஸ்னான்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. இது 1.5 hours ஜேர்னி. நான் கோப்பன்ஹேகனை ஒரு ஃப்ரைடே ஈவினிங் 5 மணிக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டேன். இந்த டைம் ரயான் ஏர் கோப்பன்ஹேகனில் இருக்கிற மெயின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் போச்சு. இங்கே தனியாக சின்ன ஏர்போர்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை போல். ஸோ யூரோப்லேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஏர்போர்ட்டை பார்த்தேன். ஏர்போர்ட் ரொம்ப நல்லா பெருசாகவே இருந்துச்சு. ரயான் ஏர்லேருந்து இறங்கி அந்த ஏர்போர்ட்டோடைய எக்ஸிட்டுக்கு போகிறதுக்கே ஏதோ 15 to 20 minutes நடக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, அவ்வளோ கேட்ஸு. அந்த டைம் கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறதுனால ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆனதுலேருந்தே அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருந்தது. எப்பவும் போல் கோப்பன்ஹேகன் ஏர்போர்ட்லேருந்து சிட்டி சென்டருக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிருந்தேன். ஏர்போர்ட்டுடைய எக்ஸிட்டுக்கு போனோன்னா நமக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கான டிக்கெட் மெஷின்ஸ் எல்லாம் லைனாக வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல. அந்த இடத்துல போயிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து சிட்டி சென்டருக்கு போகிற மெட்ரோவில் ஏறி நம்ம சிட்டி சென்டருக்கு போய்க்கலாம். ஆமாம், நமக்கு ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக சிட்டி சென்டருக்கு மெட்ரோ இருக்குது. அதுவும் எந்த மாதிரி மெட்ரோன்னா அது ஆட்டோமேட்டிக் மெட்ரோ. அதில் டிரைவரே இருக்க மாட்டாங்க. ஆமாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டிரைவர் இல்லாத ஒரு மெட்ரோவில் ட்ராவல் பண்ணது. அந்த மெட்ரோவில் ட்ராவல் பண்ண அந்த நேரம் ஃபுல்லாகவே அது ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் எப்படி நிற்கிது, எப்படி கேட்லாம் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆச்சரியமாக உற்சாகத்தோடு பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் டிரைவர் இல்லாத மெட்ரோவில் ட்ராவல் பண்ணது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மெட்ரோவுடைய முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் டிரைவருக்கான ஒரு கம்பார்ட்மெண்ட்டே இல்லாமல் ஃபுல்லாகவே எல்லோரும் பேசஞ்சர்ஸ் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருந்து, அதுவுமே அந்த மெட்ரோவில் இருந்து வியூஸுமே நல்லா இருந்தது. சிட்டி சென்டரு, சிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்மையாக போய் ரீச் ஆகிட்டேன். ஏர்போர்ட்லேருந்து சிட்டி சென்டருக்கு ஒரு 30 minutes ஜேர்னி மெட்ரோவில். இப்போ மெட்ரோ ஸ்டேஷனை ரீச் ஆகியாச்சு. இங்கேருந்து வெளியே போகலான்னு போகிறதுக்கு எந்த பக்கம் எக்ஸிட்னே தெரியல, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதுக்குமே நான் கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி தான் வெளியே வந்தேன். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர்றதே மிகப்பெரிய டாஸ்க் மாதிரி ஃபீல் ஆச்சு. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே அந்த சிட்டியில் இருக்கிற அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. நான் வெளியே வர்றதுக்குள்ளேயே இருட்டு கட்டி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் விசிட் பண்ணியிருந்த டைம் நவம்பர் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகியிருந்தது. எல்லா பில்டிங்ஸ்லேயும் டெக்கரேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டென்மார்க்கெல்லாம் குளிர் பிரதேசம் இல்லையா, அதனால் நல்ல குளிரும் கூட. அந்த குளிரில் அங்கே இருக்கிற சிட்டி சென்டரில் இருக்கிற ஒரு குட்டியான காஃபி ஷாப்பில் லைட்டிங் டெக்கரேஷனோட அதை சுற்றி டேபிள் சேர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு எல்லாரும் உட்காந்து டீ காஃபி அந்த மாதிரி குடிச்சிட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனில் மின்னிட்டுருக்கிற அதே டைமில் எல்லோரும் டின்னர்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி என்னோடய ஸ்டேவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன்.
முன்னாடி நாள் ஸ்டேயில் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் ரெடியாகி கோப்பன்ஹேகனை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. இது காலையில் ஒரு 8 மணி இருக்கும். என்னோடய ஸ்டேலேருந்து கிளம்பி அப்படியே அந்த ரோட்டில் நடந்துகிட்டு இருந்தேன். டென்மார்க்கில் நான் பாஸ் வாங்கியிருந்தேன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த பாஸ் தேவையே கிடையாது. அது அப்புறமா தான் தெரிஞ்சது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருந்தது. நம்ம ஏர்போர்ட்லேருந்து சிட்டி சென்டருக்கு வர்றதுக்கும் சிட்டி சென்டர்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கும் மட்டும் டிக்கெட் வாங்குற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். பாஸ் எல்லாம் அவசியமே இல்லை. நான் அதில் தண்டமாக செலவு பண்ணிட்டேன். ஓகே, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். நம்மளும் புதுசாக தானே போயிருக்கோம், அதனால் பரவாயில்ல. நான் கோப்பன்ஹேகனில் நான் ஸ்டே பண்ணி இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற நியூஹானை நோக்கி தான் நடந்துட்டு இருந்தேன். கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துக்கு போகிற பாதி வழியில் தான் தெரிஞ்சது, நேற்று நைட்டு நம்ம இந்த வழியாக தான் இறங்கி நம்ம ஸ்டேக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பெரிய இடமும் இருந்தது. இதுதான் கோப்பன்ஹேகனுடைய சென்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இதை சுற்றி தான் நிறைய பில்டிங்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாமே லைட்டில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, நைட்டு நம்ம பார்த்த மாதிரி. இந்த இடத்த தான் கடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய பார்க்கு, அந்த பார்க்கில் சில சிலைகள் அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த ஸ்கொயரை நைட்டு ஒழுங்காக பார்க்கல அப்படிங்கிறதுனால இங்கே தான் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஸ்கொயரையே ரவுண்ட் அடிச்சுட்டு அதில் இருக்கிற பில்டிங்ஸு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, மற்ற சிட்டிக்கும் இந்த சிட்டிக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா பில்டிங்ஸில், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்கொயரையே ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இதுக்கு நடுவில் ஒரு பார்க் மாதிரியும் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே போகிற மாதிரி வழி இல்லை. அதை ஃபுல்லாக இரும்பு கம்பி போட்டு கேட் மாதிரி அமைச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதை சுற்றி தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் சில சேர்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. இதுவுமே குளிர் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான், நார்வே மாதிரி. நான் நார்வேயில் போனப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணனோ அதே மாதிரி தான் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த குளிர்லேயும் நடக்க நல்லாவே இருக்குது. நம்ம நல்லா அந்த குளிரை தாங்குற மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோன்னா போதும், மற்றபடி நடக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்கொயரை நல்லா சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம எந்த இடத்த நோக்கி நடக்க ஆரம்பித்தோமோ அதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். அது என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நியூஹான். இந்த நியூஹான் அப்படிங்கிறது ஒரு துறைமுகம். இது 17ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்கிற வாட்டர் ஃப்ரண்ட்டு. அதுக்கப்புறமா இங்கே கேனல்ஸும் இருக்குது. இதுதான் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு இடமாகவும் இருக்குது கோப்பன்ஹேகனில். இங்கே நிறைய பார்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது.
இந்த துறைமுகம் அந்த ஸ்கொயர்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் நடந்தாலே வந்துடும். இந்த இடத்துல வந்து ஒரு கேனலும் இருக்கும். அதை சுற்றி கலர்ஃபுல்லான வீடுங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிறிஸ்மஸ் டைமுங்கிறதுனால அது பக்கத்தில் இருக்கிற அந்த மரங்கள் எல்லாமே லைட்டிங்கால் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேனலில் பழங்காலத்து ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஷிப்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஏரியா பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, போலாண்டில் நம்ம டன்ஸ்க்குன்னு ஒரு சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதோடைய டிஸ்கிரிப்ஷன் வேணால் நான் தரேன் இந்த வீடியோவில். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் அவ்வளோ சிமிலாரிட்டிஸு. இது டன்ஸ்கை பார்க்குற மாதிரியே தான் இருந்தது. டன்ஸ்க்லேயும் இந்த மாதிரி ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவருடைய 2 சைட்லேயுமே கலர்ஃபுல்லான வீடுகள் இருக்கும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் இருந்தது. இதுதான் கோப்பன்ஹேகனில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற இடமா இருக்குது போல். இங்கே முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இது குளிர் நாடு அப்படிங்கிறதுனால வெளியில் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அந்தளவுக்கு இருக்காது. மோஸ்ட்லி அந்த ரெஸ்டாரண்ட் இல்லை பார் அந்த இடத்துலலாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த வாட்டர் ஃப்ரண்ட்டை ரசிச்சுட்டே. நான் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்திருந்த ஒரு மலேசிய டூரிஸ்ட் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிவிட்டு எடுத்து தரேன்னு சொல்லிட்டேன். அவங்க ஜென்ரலாக விசாரிப்பாங்க இல்லையா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் எந்த சிட்டிக்கு போனாலுமே மோஸ்ட்லி யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க. அப்போ வந்து எனக்கு யூஸ்வலாக நான் இந்தியாவிலேருந்து தானே வந்திருக்கேன் இந்தியான்னு சொல்லிட்டோன்னா அவங்க அவ்வளோ ஆச்சரியப்பட்டுறாங்க. இந்தியாவிலேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் எப்போவுமே கொடுக்குற மாதிரி இருக்குது. என்னோடய ஊர் வந்து இந்தியா, என்னோடய நாடு இந்தியா, ஆனால் நான் வந்து போலாண்டில் ஒர்க் பண்ணுறேன். நான் போலாண்டில் இருந்து தான் எங்கள் வீக்கெண்ட் ட்ரிப்புக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கொஷினுக்கு நான் அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் எப்போவும் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது எப்போவுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயமாகவே அமையுது என்னோடய ட்ரிப்பில். அவங்களுக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்களுமே என்ன கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ இந்த நியூஆன் உருவான கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த நியூஆனை 1670 1675 வரைக்கும் ஆண்ட கிங் கிறிஸ்டியன் 5 அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்காரு. இந்த கேனலை யார் தோண்டியிருக்காங்கன்னா 1658 1660 வரைக்கும் ஸ்வீடனுக்கும் டேனிஷ்க்கும் போர் நடந்திருக்கு. அதில் பங்கு பெற்ற டேனிஷ் சோல்ஜர்ஸும் அதுக்கப்புறமா ஸ்வீடனுடைய சிறை கைதிகளும் இந்த கேனலை தோண்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஹன் தான் கோப்பன்ஹேகனில் இருக்கிற பழைய நகரமான கிங் சதுக்கத்துக்கு ஒரு நுழைவாயிலாக அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல தான் கப்பல்லேருந்து வர சரக்கு, மீனவர்கள் பிடிக்கிற மீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கையாண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் தான் பியரு, அதுக்கப்புறமா அந்த கப்பல்லேருந்து வர்ற மாலுமிகள் இவர்களுக்கு எல்லாமுமே ஃபேமஸான இடமுமாமே அமைஞ்சிருக்கு. இந்த நியூஹனில் தான் டேனிஸுடைய ஃபேமஸ் எழுத்தாளரான ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் 18 ஆண்டுகள் வாழ்ந்தாராமா.
இந்த கேனலுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜுமே இருந்தது. நடுவில் இந்த பஸ்ஸு காரெல்லாம் போகிறதுக்கு ரோடு போகிற மாதிரி இடம் விட்டு ஒரு பிரிட்ஜும் இருந்தது. அந்த பிரிட்ஜில் இருந்தும் நம்ம 2 சைடில் இருந்தும் இருக்கிற கேனலோடைய அழகை வந்து பார்க்குறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரியுமே அங்கே செட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தோன்னா அழகான அந்த கேனலில் நிற்கிற விதவிதமான கலரான குட்டி குட்டியான போட்டு, அந்த கேனலுக்கு 2 பக்கத்துலேயும் இருக்கிற கலர்ஃபுல்லான வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூவே வேறு லெவலில் இருக்கும். இந்த கலர்ஃபுல்லான வீடுகளை பார்க்கும்போது எனக்கு வெனிஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 குட்டி குட்டி ஐலாண்டுக்கு போயிருந்தோம். அங்கேயுமே இந்த மாதிரி குட்டி குட்டியான கலர்ஃபுல்லான வீடுகள் இருக்கும். எனக்கு இதை பார்க்கும்போது அந்த ஞாபகமும் வந்தது. அது மட்டும் இல்லாமல் டன்ஸ்கில் இருக்கிற மாதிரியும் இருந்தது. ஆக மொத்தத்தில் யூரோப்பில் நம்ம எங்கே சுற்றினாலுமே மோரார்லெஸ் சிமிலாரிட்டிஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு அடிச்சிருக்கிற பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஓவரால் அந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே பக்கத்து கண்ட்ரி அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா அதில் விதவிதமான ஸ்டேட்ஸ் இருக்கும், ஆனால் மோரார்லெஸ் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் இல்லையா பில்டிங்கில். அந்த மாதிரி யூரோப் அப்படிங்கிறது ஒரு கண்டம், குட்டி குட்டி நாடுகள் இருக்குது, ஆனால் எல்லாம் மோரார்லெஸ் சிமிலராக தான் இருக்குது. அந்த கேனல் வழியே அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா நமக்கு நியூஹானுடைய வாட்டர் ஃப்ரண்ட் வந்துடும். இப்போ நான் அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கிட்ட தான் இருக்கேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த நியூஹானுடைய 2 பக்கத்துலேயும் நிறைய பில்டிங்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸு, அதுக்கப்புறமா ஒரு ஆப்ரா ஹவுஸு, அதுக்கப்புறமா நிறைய குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு இருந்தது. இந்த இடத்துல இருக்கும்போது சரியான குளிர் தாங்கவே முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. இருந்தாலும் அதையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே நடந்துட்டு இருந்தேன். தெரியலைங்க, குளிர் தாங்கலை. ஸோ இப்படி முக்காடை போட்டு தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஹார்பரை சுற்றி இந்த ஹார்பர் பக்கத்தில் ஒரு சூப்பரான கஃபே இருந்தது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த டேபிள், சேர் அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது.
அங்கே இருக்கிற சேர்லெல்லாம் கதகதப்பாக வைக்கிறதுக்காக இந்த ராயல் ரெசிடென்ஸில் இருக்கிற மாதிரியான சில உள்ளனாலான கிளாத்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த இடத்துல உள்ளே போய் உட்காந்து அந்த ஹார்பரை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு லஞ்சோ இல்லை டின்னரோ சாப்பிட்டோன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பரான வியூ. மீதி இருக்கிற பார்ட்டை நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். உங்களுக்கு என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.